கல்வி, மருத்துவம் என்று பயணப்பட்ட உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் ஆர்வம் என்பது தொற்றிக்கொண்டது? மிகவும் அடிமட்டமான வேலைகள் இந்த நாட்டு பிரஜைகள் எவரும் செய்ய விரும்பாத வேலைகள் எல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்கும். இலங்கை தீவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது கூட இதை இதையும் ஒரு முன்னுதாரணமாக பார்த்து தான் இலங்கை தரப்பினர் கூட இங்கு பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார். நீங்கள் ஒரு வெளிநாட்டவராக அந்த நகர சபையினுடைய முதல்வராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். அந்த மக்கள் உங்களை எப்படி கொண்டாடுகிறார்? இருக்கிற ஆக்களுக்கு மீன் வழங்கி கொண்டிருக்காம தூண்டில் கொடுத்தா போதுமன்றது, இந்த தூண்டில் கிடைச்சதுக்கான நன்றி உணர்வு கிடைக்கும் போது இங்கே இருக்கிறவர்கள் ஒரு படகை வேண்டி கொடுக்கணுமன்ற மாதிரியான ஆர்வத்தோட இருப்பார்கள். எங்களோட இனத்திட மரபணுவில அபார திறமைகள் இருக்குது. அவ்வாறு திறமைகள் இருக்குது. அதை கொண்டு போவினோம் என்று சொல்லி சொன்னா நாங்கள் போகக்கூடிய இடங்கள் வேறு. அப்படியான வேற பெரிய இடங்கள்ல எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார். வணக்கம் உறவுகளே, மற்றும் ஒரு சிறப்பு நேர்காணல் வழியாக மீளவும் உங்கள் எல்லோரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி. ஈழத்தமிழ் மக்களை பொறுத்த வரைக்கும் ஈழத்தமிழ் மக்கள் தாங்கள் பறந்து வாழுகின்ற நிலங்களில் எல்லாம் இந்த நிலத்தினுடைய அடையாளத்தை பொறிக்கின்ற வகையிலும், தாங்கள் வாழ்ந்து வருகிற மண்ணிற்கு சேவையாற்றுகின்ற வகையிலும் பல்வேறு விதமான செயற்பாடுகளிலே ஈடுபட்டு வருகிறார்கள். கலை, கலாச்சாரம், அரசியல், கல்வி என்று சொல்லி பல துறைகளிலும் எங்களுடைய மக்களுடைய அந்த பங்களிப்பினை நாங்கள் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு செய்தி வழியாக அறிந்து கொள்ள முடிகிறது. அப்படியான ஒரு விடயத்தோடு தான் இன்றைக்கு நாங்கள் சந்தித்திருக்கிறோம். சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய செங்காலன் மாநிலம், அந்த மாநிலத்தினுடைய நகர சபை ஒன்றினுடைய முதல்வராக ஈழத்தமிழர் ஒருவர் தெரிவாகி இருக்கிறார். துரைராஜா ஜெயக்குமார் அவர்கள். அவருடைய பெயர் என்பது இன்றைக்கு அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது. ஈழத்தமிழ் மக்கள் கொண்டாடுகின்ற ஒரு விடயமாக அது பார்க்கப்படுகிறது. ஆகவே அவரை இன்றைக்கு நாங்கள் இணைய வழியினூடாக இணைத்திருக்கிறோம். வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு நிகழ்ச்சிக்கு வரவேற்று கொண்டு, உங்களுடைய பெயர் என்பது அண்மைய நாட்களாக அதிகமாக உச்சரிக்கப்படுகிறது. இந்த நிலத்திலே இருந்து புலம்பெயர்ந்து இன்னும் ஒரு மண்ணிலே அரசியல் பணியொன்றிலே ஈடுபட்டிருக்கிறீர்கள். ஒரு தலைமைத்துவ பண்பை ஏற்றிருக்கிறீர்கள், அந்த பொறுப்பை ஏற்றிருக்கிறீர்கள். எப்படி இந்த வெற்றியை சாத்தியமாக்கினீர்கள்? இந்த வெற்றிக்கு பின்னால ஒரு நீண்ட கால பணி ஒன்று இருக்கிறது. நீங்கள் சொன்ன மாதிரி நான் புலம்பெயர்ந்து இங்க அரசியல் தஞ்சம் கோரியிருந்தேன். அரசியல் தஞ்சம் கோரி இருந்த நான் எனக்கு இங்கத்தைய குடியுரிமை கிடைப்பதற்கே கனகாலம் காத்திருக்க வேண்டி இருந்தது. குடியுரிமை கிடைத்ததும் நான் இங்கு ஏற்கனவே இன மக்களோடும் மற்ற இன மக்களோடும் இணைந்து பணியாற்றுவதை பார்த்து அந்த கட்சி, பசுமை கட்சி, ஜெர்மன் மொழியில் டி கிரீன பார்த்தாய் என்று சொல்வார்கள், அவர்கள் என்னிடம் அணுகி தங்களோட கட்சியில வெளிநாட்டவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவதற்கு ஆட்கள் தேவை, நீங்கள் பொருத்தமாக இருக்கும் என்ற வகையில கேட்டிருந்தார்கள். நான் அதற்கு இணங்கி 2011ஆம் ஆண்டு குடியுரிமை பெற்று 2012ஆம் ஆண்டு தேர்தலில் நின்றேன். அதன் வழியாக எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்தது. நான் இப்போ 10 வருஷமாக இந்த நகர சபையின் பாராளுமன்றத்தில் ஒரு அங்கத்தவராக இருக்கிறேன். அதற்கான அங்கீகாரமாக தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. நீங்கள் மிக இலகுவாக குறிப்பிட்டிருக்கிறீர்கள். ஒரு 10 வருடமாக இந்த பணியில் இருக்கிறேன் என்று சொல்லி. ஆனால் கடினமான காலங்களை கடந்து வந்திருப்பீர்கள். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த நேர்காணலுக்காக உங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சில விடயங்களை தேடி பார்த்தேன். நீங்கள் மருத்துவத்துறை சார்ந்த, இந்த தாதியர் துறை சார்ந்திருக்கக்கூடிய கல்விகளை கற்றவர் என்கிற ஒரு பதிவை அவதானிக்க முடிந்தது. ஆகவே இந்த நலவாழ்வு என்கிற ஒரு அமைப்பின் ஊடாக அங்கே இருக்கின்ற மருத்துவ மாணவர்கள், இந்த தாதியல் துறை சார்ந்திருக்கக்கூடிய மாணவர்கள், அதையும் தாயகத்தோடு இணைக்கின்ற பல்வேறு பணிகளை நீங்கள் ஆற்றி வருவதை அறிய முடிந்தது. இப்படி இந்த கல்வி, மருத்துவம் என்று பயணப்பட்ட உங்களுக்கு எப்படி இந்த அரசியல் ஆர்வம் என்பது தொற்றிக்கொண்டது? அந்த பயணத்தை பற்றி குறிப்பிடுங்கள். சுருக்கமாக சொல்ல போனா தாதிய பயிற்சிக்கு முன்னரே நாங்கள் பல மிகவும்
அடிமட்டமான வேலைகள் இந்த நாட்டு பிரஜைகள் அல்லது எவரும் செய்ய விரும்பாத வேலைகள் எல்லாம் வந்து செய்யறதுக்கான வாய்ப்பு மட்டும்தான் கிடைத்திருந்தது. அந்த வகையில் நான் ஒரு மருத்துவமனையில் ஒரு துப்புரவு பணியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு தான் எனக்கு முதலாவதாக கிடைத்திருந்தது. அங்கு பணிபுரியும் போது கிடைத்த ஆலோசனைகளும் அவர்களுடைய ஊக்குவிப்போடும் வந்து எனக்கு தாதிய துறை படிக்கக்கூடியதாக இருந்தது. அந்த படித்து கொண்டிருக்கும் போது வந்து எமது இனத்து மக்கள் வந்து நோய்வாய்ப்பட்டு வரும்போது அவர்கள் மொழி தெரியாமல் படும் இன்னல்கள் அறிந்து அவர்களுக்கான தேவைகளை இலகுபடுத்துவதற்காக அவர்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொண்டு பணியாற்றுவதற்காக பணிகள் செய்திருந்தேன். அந்த அந்த பணின்றது வந்து எங்களோட வருமானத்துக்கான தொழில். அரசியல் என்பது வந்து இங்கு சுவிஸ் இந்த இந்த இதை வந்து பெருமையோட சொல்லிக்கொள்ளலாம். வந்து சுவிஸ் வந்து மிகவும் மிகவும் ஜனநாயகம் என்பது வந்து அடிமட்டத்தில் போகிறது. ஆனபடியாக தான் யாரும் வந்து அரசியல்ல இணையலாம், ஆனால் வந்து அவர்களுக்கு வருமானம் என்றது இல்லை. அது வந்து ஒரு சேவையாகத்தான் செய்கிறார்கள். அந்த சேவை அடிப்படையில தான் நான் செய்யறதுக்கு காரணமும் வந்து நாங்கள் நெடுகளும் பெற்றுக்கொண்டு இருக்கக்கூடாது, நாங்கள் திருப்பியும் கொடுக்க வேணும் அப்படியான ஒரு பண்பு வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறது இல்லாம நன்றிக்காக வந்து நாங்கள் ஏதாவது திருப்பி கொடுக்கறதுக்கு மாதிரியான ஒரு பணியாக தான் நான் அதை பார்த்திருந்தேன். அந்த அந்த வகையில் தான் நான் வந்து இந்த அரசியல் பணியில் இணைந்து கொண்டேன். இணைந்து கொண்டு எந்த விதமான வருமானம் இல்லாமல் இப்ப 10 வருடமாக வந்து செய்த பணிக்கான ஒரு அங்கீகாரம். அடுத்ததாக உலகத்திலேயே நாங்க பார்க்கும்போது வந்து அரசியல் கட்டமைப்புகளை பார்த்தோம் என்று சொல்லி சொன்னா வந்து சுவிஸ்ல இருக்கிற மாதிரியான கட்டமைப்பு வந்து ஒரு இடமும் இல்லை. இப்ப எங்களோட இலங்கை தீவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றது கூட வந்து இதையும் வந்து ஒரு முன்னுதாரணமாக பார்த்து தான் வந்து இலங்கை தரப்பினர் கூட இங்கு வந்து பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருந்தார்கள். அதை நாங்கள் அறிந்திருக்கோம். அப்படியான ஒரு தேசத்துல இருக்கிறோம். அந்த அரசியலை படிக்கிறதுக்கு மட்டுமன்றது இல்ல, நாங்கள் பங்காளி ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக பங்காளி ஆக வேணும். எப்படி நாங்கள் வந்து அப்படி ஒரு லைப்ரரி நூலகத்துல வந்து வேலை உண்ட செய்யறோம் என்று சொல்லி சொன்னா, ஒரு நூலகத்துல எனக்கு பணி செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது என்று சொல்லி சொன்னா வந்து நூலகத்துல பணி செய்யும் போது எங்களுக்கு பெருமதியான புத்தகங்கள் எல்லாம் கிடைக்கல, நாங்கள் அதை பிரட்டி பார்க்காம இருக்க முடியாது. அப்படித்தான் வந்து இதையும் பார்க்கிறோம். வந்து இந்த அரசியல்ல வந்து என்ற பங்களிப்பை செய்ய வேணும். எனக்கு வந்து ஆரம்பத்துல வந்து எதையுமே சாதிச்சு விட முடியாது என்றும் இருந்தாலும் அவர்கள் கேட்கிறார்கள் என்றதுக்காக போன மாதிரி தான் இருந்தது. காலப்போக்கில் வந்து அவர்களோட வந்து கதைக்கிற போதும் ஒவ்வொரு திட்டங்கள் பற்றியும் டிஸ்கஸ் பண்ற போது வந்து நான் வந்து புலம்பெயர்ந்து இங்க வந்திருக்கிற மக்கள் தமிழினம் மட்டுமன்றது இல்லை, மற்ற மக்கள் சந்திக்கிற அன்றாட பிரச்சனைகளை பற்றி கதை கேட்கல வந்து அவையில் வந்து புரிஞ்சு கொள்கிறோம். இப்படியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல வந்து நாங்கள் இந்த பிரச்சனையை பார்க்கல, இந்த இப்படியான வியூவில் வந்து அந்த பிரச்சனையை பார்க்கல. இது வந்து உண்மைதான் ஜெயக்குமார் நீ சொல்றது உண்மைதான், பெருமதியான ஆலோசனைகள் என்று சொல்லி அதை ஏற்றுக்கொண்டதையும் வரவேற்றதும் வந்து எனக்கு ஊக்குவிப்பா இருந்தது. அப்ப நான் அதை தொடர்ந்து அடுத்த எலெக்ஷன்லயும் நிக்க சொல்லி கேட்டிருந்தவையல். அப்ப வந்து யோசிச்சேன், நாங்கள் இப்படி ஒரு வழிகாட்டியா இருந்தால் எங்கள்ட அடுத்த தலைமுறை அதுக்கு அடுத்த தலைமுறைக்கு நம்பிக்கை பெறும் என்று சொல்லி வந்து அதுதான் வந்து எனக்கு முக்கியமான நோக்கமா இருந்தது. அடுத்த தலைமுறைகளுக்கு வந்து இந்த நம்பிக்கை கொண்ட கொடுக்க வேணும் என்று சொல்லி. ஏனென்று சொல்லி சொன்னா எங்களோட இனத்திட மரபணுவில வந்து அபார திறமைகள் இருக்குது, வந்து அபார திறமைகள் இருக்குது. அதை கொண்டு போவினோம் என்று சொல்லி சொன்னா வந்து நாங்கள் போகக்கூடிய இடங்கள் வந்து வேற, அப்படியான வேற பெரிய இடங்கள்ல வந்து எங்கட பிள்ளைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக உண்மையில்லை, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த விடயத்தை நானும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். எங்களுடைய மரபணு என்பது சாதனைகளை புரிந்த ஒரு வம்சமாக அந்த மரபணுவை கொண்டவர்களாக நாங்கள் இருக்கிறோம். இந்த பின்னணியில பல இளையவர்கள் பல்வேறு துறைகளிலே கோலோச்சி கொண்டு வருவதையும் அவதானிக்க முடிகிறது. ஆக நீங்கள் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள், அரசியலுக்கு ஆரம்பத்தில் அழைத்த போது சென்றிருந்தீர்கள்,
பின்னர் அங்கு கிடைத்த அந்த களம் என்பது உங்களை முழு நேரத்தும் அப்படியே அரசியலோடு பயணப்படுவதற்கான அந்த ஆர்வத்தை உங்களுக்கு கொடுத்திருந்தது என்று சொல்லி, இன்றைக்கு நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நகரசபை உள்ளடங்கலாக இந்த செங்காலன் மாநிலம் என்பது கிட்டத்தட்ட 30% வெளிநாட்டவர்களையும் ஏனையவர்கள் அந்த பிரதேசத்தினுடைய பூர்வீக பாரம்பரிய மக்களையும் கொண்ட ஒரு பகுதியாக காணப்படுகிறது. அந்த பகுதிக்கு நீங்கள் ஒரு வெளிநாட்டவராக அந்த நகரசபையினுடைய முதல்வராக நீங்கள் பொறுப்பேற்றிருக்கிறீர்கள். அந்த மக்கள் உங்களை எப்படி கொண்டாடுகிறார்கள்? இதுவும் வந்து ஒரு வரலாற்று நிகழ்வு என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். நான் வந்த புதிதில் இலங்கை தமிழர்கள் தான் முதலாவது வேற்று நிறத்தவர்களாக இருந்திருக்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்தியன், ஆப்பிரிக்கன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆள் 2 பேர் இருந்திருப்பினும் நாங்கள் தான் முதல் தரம் வந்த வேற்று நிறத்தவர்கள். அந்த நேரம் பயம் காரணமாகவோ இன்னும் தெரியாது எங்களை இந்த இனம் ஏற்றுக்கொள்ளவில்லை, வரவேற்றுக்கொள்ளவில்லை. அப்படியான ஒரு சூழல்ல தான் நாங்க இங்க வந்திருந்தாங்க. இந்த வெறும் 35 வருஷத்துல எங்களோட மக்களோட உண்மையான உழைப்பு, உறுதியான பங்களிப்பு, அது இவர்களோட பொருளாதாரத்துக்கு மிகவும் முக்கியமா இருந்திருக்கு. எங்கட பிள்ளைகளை நாங்கள் பெற்றது மட்டுமில்ல, ஒழுக்க சீலர்களாக வளர்க்கணும். நான் இந்த 30 விதமான வெளிநாட்டவர்களோட பாக்கியக்குள்ள எங்கட இனம் எங்கட அடுத்த சந்ததிய நேர்சீராகவும் ஒழுக்கமாகவும் வளர்க்கறத பெருமையோட பார்த்து கொள்றேன். அது உண்மை. அவியல் அடுத்த அப்பா அம்மா பார்த்த மாதிரியான வேலைகளை விட அதி உச்சமான பொறுப்புகளை ஏற்று பணியாற்றுகிறார்கள். அந்த அறிவை இங்க பெற்றுக்கொள்கிறார்கள், வளர்ப்பை வீட்டுல பெற்றுக்கொள்கிறார்கள். அவர்களோட குவாலிட்டி, அவர்களுடைய தரம் இன்னும் கூடமா இருக்குது. அதால இந்த மக்கள் பெருமையோட எங்கட இனத்தை பார்க்கிறார்கள். இந்த எனது இந்த வாய்ப்பானது, எனது வெற்றியானது எங்கட மக்களால கொண்டாடப்படுவதை பார்க்கும்போது எனக்கு பெருமகிழ்ச்சி. அதே வேளை எமது மாநிலத்தில் இது ஒரு நீங்கள் செங்காலன் நகர சபை பற்றி கூகுள் பண்ணி பார்க்கலாம். ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நகரம் சுவிஸின் கிழக்கு பகுதியில். இந்த வரலாற்றில இப்படியான பதிவுகள் இல்ல. அப்ப இது வரலாற்றை தமிழினம் எழுதுதுன்னு தான் நான் சொல்லேன். தனிப்பட்ட முறையில இதை கொண்டாடுறதை விட அத இந்த மக்களும் அதை விரும்புறவையல் விரும்பினம் ஒற்றுமை, நாங்கள் மனுஷரா பார்க்கணும்ன்ற பக்குவம் இவள்கிட்ட இருக்கிறபடியா தான் இவள் அப்படியான ஒரு வாய்ப்பு ஒன்று என தந்திருந்தார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தவும் வேண்டும். அதை பயன்படுத்தி அதற்குரிய பணியை நான் செய்து காட்டிய போது அதற்கு அவர்கள் எனக்கு தந்த அங்கீகாரமாகவே நான் இதை பார்க்கிறேன். இந்த அங்கீகாரம் என்பது எமது இனத்துக்கான அங்கீகாரம். அதேவேளை இங்கு வாழக்கூடிய 30 விதமான மாற்று இனத்தவர்களுக்கான அங்கீகாரமாக பார்க்கிறேன். நான் மாற்று இனத்தவர்கள்ட்ட இருந்து கூட எனக்கு நிறைய வாழ்த்து செய்திகள் கொண்டிருக்கிறது. முன்னால் எங்களுக்கும் பெருமை என்று சொல்லி உங்களுக்கு பெருமை சேர்க்கிறதுக்கு ஆக நான் இதை வேலை செய்யல. இது எங்கள் எல்லாருக்கும் உரிய ஒரு பெருமதியான விடயம் மட்டுமல்ல, நீங்கள் எல்லோருக்குமான அந்த பணியை எடுத்து செல்லுவீர்கள் என்கிற அந்த நம்பிக்கையை நீங்கள் வெளிப்படுத்துகிறீர்கள் என்று நினைக்கிறேன். நிச்சயமா அந்த உரிமை எங்களுக்கும் இருக்குது. அது யாருக்கும் இங்கு மறுக்கப்படுவதில்லை. உண்மையே சொல்வதென்று சொன்னால் அந்த உரிமை யாருக்கும் மறுக்கப்படுவதில்லை. அதை அடைவதற்கான வேலைகளை நாங்கள் சரியாக செய்து கொண்டு போகும்போது நிச்சயமாக உங்களுடைய அந்த சில உங்கள் சார்பான பதிவுகளை பார்க்கிற போது, நீங்கள் ஒரு நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட பிற்பாடு புலம்பெயர்ந்து வாழுகிறவர்களுடையவர்கள் பல்வேறு பதிவுகளை சமூக வலைத்தளங்களிலே பதிவிட்டிருந்தார்கள். அவற்றிலே ஒன்றை நான் அவதானித்திருந்தேன். அதாவது இங்கிருந்து அந்த நாட்டிற்கு சென்று, நீங்கள் தற்பொழுது வசித்து வருகின்ற நாட்டிற்கு சென்று அங்கே ஒரு அரச ரீதியான ஆவணமற்ற நிலையிலே அந்த குடியுரிமையை பெற்றுக்கொள்வதற்காக அங்கு சென்ற ஒருவர் இன்றைக்கு அந்த மாநிலத்தினுடைய, அந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய
அந்த நகரசபையினுடைய முதல்வராக இருப்பது என்பது உண்மையிலே பெருமை மிக்க ஒரு விடயம் மட்டுமல்ல, எங்கள் எல்லோருக்கும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விடயம் என்பதையும் அவர்கள் அங்கே பதிவு செய்திருந்தார்கள். உண்மையிலே மகிழ்ச்சியான விடயமும் கூட. இந்த இடத்திலே புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகின்ற எங்களுடைய எளியவர்கள், நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இன்றைக்கு பல்வேறு தளங்களிலே களங்களிலே அவர்களுடைய பங்களிப்பு என்பது அபரிமிதமாக நின்று கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க அவர்களையும் இந்த நிலத்திலே வாழ்ந்து வருகிற எங்களுடைய மக்களையும் இணைப்பதற்கான அந்த முயற்சிகள் அல்லது நீங்கள் குறிப்பிட்டதை போன்று இந்த நலவாழ்வு போன்ற திட்டங்கள் ஊடாக எப்படி அந்த அந்த திட்டங்களை நீங்கள் உருவாக்கி வருகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால், இன்றைக்கு ஒரு பேச்சு இருக்கிறது. இன்றைக்கு வாழ்ந்து வருகின்ற உங்களை போன்றவர்களுடைய காலம் முடிவடைகிற போது அடுத்த சந்ததி என்பது இந்த நிலத்தை தேடுகிற அல்லது இங்கே இருக்கிற மக்களோடான அந்த ஊடாட்டத்தை குறைத்து கொள்ளும் என்கிற ஒரு கருத்து நிலைப்பாடு வந்து பொதுவாக வெளிப்படுத்தப்படுகிறது. இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுகிறீர்கள்? இவற்றிற்கான ஏதாவது செயற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு கொண்டு செல்லுகிறீர்கள்? முக்கியம் என்னென்று சொல்லி சொன்னா வந்து நான் வந்து உறுதியாக சொல்லுவேன் வந்து சுவிஸில் வாழக்கூடிய இளைய தலைமுறைக்கு இந்த தொப்புள் கொடி உறவுன்றது வந்து மிகவும் பலமாக இருக்கிறதுன்றது வந்து என்ற பார்வை. மற்ற நாடுகளை பற்றி எனக்கு பெரிதாக சொல்ல முடியாது. அப்படியாகத்தான் எங்களோட இளைய சமுதாயம் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்குது. அவர்கள்ட்ட வந்து நிறைய அர்ப்பணிப்புகள் இருக்குது, நிறைய செய்யணுமென்ற துடிப்பும் இருக்கிறது. அது வந்து உண்டு. அதை நாட்டுக்கு கொண்டு போறதுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி நாங்கள் போனோம் என்று சொல்லி சொன்னா, நாங்கள் வாழ்ந்து காட்டுறது தான் வந்து எதுவுமே வந்து சுவிஸிட ஒரு பழமொழி ஒன்று இருக்கிறது வந்து, அதை தமிழ்லே நேரடியா சொன்னோம் என்று சொல்லி சொன்னா வந்து, தலைமை என்பது இல்லை, முன்னுதாரணம் என்பது வந்து நீ வாழ்ந்து காட்டுறது முக்கியம் இல்லை, வாழ்ந்து காட்டுறது மட்டும்தான் வழின்னு சொல்லி நாங்கள் எப்படி வாழ்ந்து காட்டுறோமோ அதுதான் எங்களோட பிள்ளைகள் வந்து பின்பற்றும். அப்படித்தானே வந்து இங்க இருக்கக்கூடிய சுவிஸ் மூத்த தலைமுறை அப்படித்தான் தாயத்தோட உறவோட இருந்து கொண்டு இருக்குது. அதையே வந்து பார்க்குற பிள்ளைகள் வந்து அதையே தான் செய்வார்கள். அதில் மாற்று கருத்துன்றது இல்லை. அதே நேரம் வேற ஒன்றையும் சொல்ல விரும்புகிறோம் வந்து, இந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடன்றது வந்து எங்களோட முதுமொழியில் ஒன்று இருக்குது. அதை வந்து நாங்கள் அதை சரியாக பயன்படுத்துவதற்கு எங்களோட தாயகத்தில் வந்து அதை பெற்றுக்கொள்றவர்கள் அதை சரியாக பயன்படுத்த வேணும். அதை துஷ்பிரயோகம் பண்ணும் போது வந்து ஒரு ஏமாற்றங்கள் விரக்திகள் வரும்போது வந்து அவர்கள் செய்வதை நிறுத்தி விடுவார்கள். அப்படியான சம்பவங்களை நான் பார்த்திருக்கிறேன் என்ற அனுபவத்தில் வந்து. ஆனபடியா வந்து உங்க வந்து இருக்கிற ஆக்களுக்கு வந்து மீன் வழங்கி கொண்டு இருக்காம வந்து தூண்டில் கொடுத்தா போதுமன்றதும், இந்த தூண்டில் கிடைச்சதுக்கான நன்றி உணர்வு வந்து கிடைக்கும் போது இங்கே இருக்கிறவர்கள் வந்து ஒரு படகையை வேண்டி கொடுக்கணுமன்ற மாதிரியான ஆர்வத்தோட இருப்பார்கள். அந்த வகையில வந்து நான் நம்புறேன் வந்து அதை வழி நடத்துறதுக்கு தாயகத்தில் ஆக்கள் இருக்கினும் இந்த செய்தியினூடாக வந்து அவைகள் வந்து திட்டமிடல்கள் அதை சரியாக செய்து நடைமுறைப்படுத்துவதை உறுதிப்படுத்துவதன் மூலமும் வந்து ஒரு குறுகிய காலத்திலேயே வந்து நிறைய விஷயங்களை செய்து கொள்ளலாம். அதை ஏற்கனவே செய்து கொண்டு இருக்கிறேன், நான் செய்யலையான்னு சொல்லி சொல்ல வரையில நிச்சயமாக சிறப்பான திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை நாங்கள் இன்னும் விஸ்தரிக்கலாம், இன்னும் பலப்படுத்தலாம் என்றது என்ற நம்பிக்கை. உதாரணத்துக்கு என் மகளை கூட வந்து நான் சொல்லலாம்னு நினைக்கிறேன். அவ முதல் தரம் தாயத்துக்கு போன இடத்துல வந்து ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பறையை பார்த்து அந்த வகுப்பறை எப்படி இங்கே இருக்கிற வகுப்பறை எப்படி என்று ஒரு பள்ளிக்கூடத்துக்கு தேவையான இது எழுதுவதற்காக தான் நாங்கள் போயிருந்தா. அங்கே போய்க்குள்ள வந்து கை கழுவுறதுக்காக போன இடத்துல பார்த்தா வந்து அந்த தண்ணி சுத்தம் இல்லாமல் இருந்திருக்கு, அல்லது தண்ணி குறைபாடு இருந்திருக்கு. அதோட வந்து அவள் அழுக வந்துட்டு அங்கேருந்து இங்கே வந்து அப்போ அந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி தானே முயற்சி செய்து வந்து அந்த பள்ளிக்கூடத்துக்கான நீர்வளங்கள் ஒரு கிணறு பெற்றதுக்கான உதவியை சின்ன வயசுல செய்திருந்தான்.
அப்படிதான் சிறுதுளி தான் பெருவெள்ளம். ம். அவையல் அந்த படிக்கல இப்படி செய்யணும்னு சொன்னா அவையல் படிச்சு முடிஞ்ச ஒரு பதவிகள் வந்து ஒரு பெரிய உழைப்புகள் செய்யல வந்து அவையல் இன்னும் பெருசா செய்யணும்ன்றது என்ற நம்பிக்கை. இது என்ற மகளை மிகப்படுத்துவதற்காக நான் சொன்ன விஷயம்ன்றது இல்ல. ம். இப்படித்தான் வந்து பிள்ளத்துல எங்கட பிள்ளைகள் இருக்கணும். அந்த பிள்ளைகளை வந்து வரவேற்கிறது வந்து தாயத்திட கடமை. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுகிற அந்த கருத்துக்களை நானும் ஏற்றுக்கொள்கிறேன். பல இளையவர்கள் இங்கிருக்கின்ற நிலங்களோடு இங்கிருக்கின்ற அந்த வாழ்வியலோடு தொடர்படுகின்ற பல்வேறு செயற்பாடுகளில் ஈடுபடுவதையும் தங்களுடைய அந்த வேரை தேடுகின்ற செயற்பாடுகளில் ஈடுபடுவதையும் கூட கண்டிருக்க முடிகிறது. இப்படி இருக்க நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம். ஆனால் நேரத்தையும் கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியையும் சுருக்கமாக முடிவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் உங்களுடைய இந்த பணி இடைவெளியிலே நான் நினைக்கிறேன் உங்களுடைய மதிய போசன இடைவெளியாக இருக்கும் இந்த நேரம், அந்த நேரத்திலும் இங்கே இந்த நேர்காணலிலே கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை வழங்கியமைக்கு உங்கள் பணிவான பேச்சு என்னை பேச வைத்துள்ளது. முதல் தரம் ஊடகத்திற்கு பேசுவதற்கான பழக்கம் இருக்கவில்லை. இப்படி தாயகத்திலிருந்து என்னை தேடி ஒரு உறவு ஊடகம் ஒன்று வந்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது. அதனால் தான் வந்து எனது பேச்சிலும் தயக்கங்கள் இருந்திருக்கும். உங்கள் உற்சாகம் உங்கள் உதவி எனக்கு உற்சாகத்தை அளித்தது. இந்த செவியை வழங்குவது எனக்கு சுலபமாக இருந்தது. நன்றி. நன்றி. உலகாலும் தமிழர்கள் நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு நேர்காணலை இந்த நிகழ்ச்சியின் வழியாக நிகழ்த்தி இருக்கிறோம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. துரைராஜா ஜெயக்குமார் அவர்கள் சுவிஸ் நாட்டினுடைய செங்காலன் மாநிலத்தின் நகர சபையிலே நகர முதல்வராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு ஐபிசி தமிழ் குழுமம் சார்பாக நிறைவான வாழ்த்துக்களையும் வழங்கி கொண்டு அவருடைய இந்த கருத்துக்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து வருகிற எங்களுடைய மக்களுக்கும் இங்கே வாழ்ந்து வருகிற மக்களுக்கும் ஒரு முன்னுதாரணமான பல்வேறு விடயங்களை அழைத்து வந்திருக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இதே போன்று மற்றொரு விடய பரப்போடும் ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கலாம். உறவுகளே, வணக்கம்.